குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வேதம். அது புனிதமான ஒரு வேதம். மனித குலத்துக்கு நேர்வழி காட்டுவதற்காக அல்லாஹ்வால் அருளப்பட்ட ஒரு அருட்கொடை. அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இப்போ இந்த குர்ஆன் புனிதமாக இருக்கிற ஒரு குர்ஆனை போய் மாதவிடாய் அவங்க அசுத்தமான நிலையில் இருக்கிறார்களே, அவங்க தொடலாமா, அது எப்படி சரியாக வரும் என்று ஒரு சிந்தனை வயப்பட்டு இப்படி ஒரு பெண்கள் தொடக்கூடாது, மாதவிடாய் நேரத்தில் குர்ஆனை தொடக்கூடாது என்ற கருத்தை சிலர் சொல்லி வருகிறார்கள். அவர்கள் தங்களுடைய கூற்றை நிரூபிப்பதற்கு ஆதாரமாக சில வசனங்களையும் சில சம்பவங்களையும் எடுத்து காட்டுகிறார்கள். முதலாவதாக அவங்க காட்டுற ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டீர்களேயானால் அதில் என்ன வருதுன்னா, லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன். இந்த குர்ஆனை தூய்மையானவர்களை தவிர யாரும் தொடமாட்டார்கள். லா யமஸ்ஸுஹு, இதை தொடமாட்டார்கள். இல்லல் முத்தஹரூன், தூய்மையானவர்களை தவிர யாரும் தொடமாட்டார்கள். அப்போ குர்ஆனில் தூய்மையானவங்க தான் இதை தொடணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மாதவிடாய் ஏற்பட்டவங்க தூய்மையற்றவர்கள், அதனால் அவங்க தொழுவுறது கிடையாது. ஒழு செய்யாமல் ஒழு முறிந்தவர்கள் தூய்மையற்றவர்கள், தொழ முடியாதுல்ல, அதனால் அவர்கள் தொடக்கூடாது. இல்லறத்தில் ஈடுபட்டு குளிப்பு கடமையானார்கள்ல, அவங்க தூய்மையற்றவர்கள், ஏன் அப்படி தொழ முடியாதுல்ல, அவங்க குர்ஆனை தொடக்கூடாது. அதே மாதிரி முஸ்லீம் அல்லாதவர்கள் அவங்க இஸ்லாமிய முறைப்படி அந்த குளிப்பு கடமையை நிறைவேற்ற மாட்டார்கள்ல, அதனால் அவர்களும் தூய்மையற்றவர்கள், இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த தூய்மை இல்லாதவர்கள், அதனால் அவங்களும் குர்ஆனை தொடக்கூடாது. இந்த எல்லாத்துக்கும் எது முக்கியமான ஆதாரம் என்றால் இந்த வசனம் தான் ஆதாரம். எந்த வசனம்? லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன், தூய்மையானவர்களை தவிர யாரும் இதை தொடமாட்டார்கள். அப்போ தூய்மையானவங்க தான் இதை தொடணும் என்று அல்லாஹ் சொல்கிற காரணத்தினால் முஸ்லீம் அல்லாதவங்க தொடக்கூடாது, மாதவிடாய் ஏற்பட்டவங்க தொடக்கூடாது, குளிப்பு கடமையானவங்க தொடக்கூடாது, உழு நீங்கியவர்கள் தொடக்கூடாது, இவங்கெல்லாம் இஸ்லாமிய அடிப்படையில் தூய்மை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. குர்ஆனில் அல்லாஹ் அப்படி சொல்லிட்டான்னா கரெக்டு தான். அது அல்லாஹ் சொன்னது மீற முடியுமா? மீற முடியாது. ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டும், அல்லாஹ் சொன்னது என்னங்கிறத ஒன்று கிடக்க ஒன்று புரிஞ்சுக்கிட்டு சட்டம் எடுக்கக்கூடாது. அல்லாஹ் இவங்க சொன்ன அர்த்தத்தில் தான் சொல்லியிருப்பானே, ஆனால் அதை பேணக்கூடிய முதல் ஆளாக தௌஹீத் ஜமாத் இருக்கும், அதில் மாற்று கருத்து கிடையாது. அப்போ அல்லாஹ் சொன்ன ஒரு வசனத்தை காட்டுகிறார்கள், அந்த வசனத்தை காட்டி ஒரு வாதத்தை வைக்கிறார்கள். அந்த வாதத்துக்கு அந்த வசனம் இடம் தருதா, அதை சிந்திக்க தவறி விடுகிறார்கள். இதில் என்ன சொல்லப்படுது? தூய்மையானவர்களை தவிர யாரும் இதை தொடமாட்டார்கள் இருக்குது. இதைன்று தான் அங்கே வாசகர் ஹூண்டா இதை. அப்போ தூய்மையானவர்களை தவிர யாரும் இதை தொடமாட்டார்கள், லா யமஸ்ஸு தொடமாட்டார்கள், ஹூ இதை, இல்லல் முத்தஹரூன் இருக்குது. அப்போ இதை தொடமாட்டார்கள்னு சொல்கிறத இப்போ இந்த குர்ஆனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்குறாங்கல்ல, கொடுக்கும்போது ஒரு பேப்பரை எழுதி இப்படி கொடுத்தா இதை தொடமாட்டார்கள்ன்றது அர்த்தம் இருக்கும். குர்ஆன் எழுத்தா வந்துச்சா? முதல்ல குர்ஆனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு கொடுத்தாங்களே, அவங்க டெய்லி ஒரு பேப்பரை கொண்டாந்து கொடுத்துட்டு போனாங்க? இல்லை. அதில் டெய்லி ஒரு எலும்புகளில் தோள்களில் எழுதியாக கொண்டாந்து கொடுத்தாங்க? இல்லை. எழுதி கொடுத்தா கூட முதல் ரசூலுல்லாஹ் வாசிக்க தெரியுமா? அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. அப்போ குர்ஆன் எப்படி வந்தது என்றால், நஸலஹு அலா கல்பிக்க, ஜிப்ரீல் உன்னுடைய உள்ளத்தில் கொண்டு இறக்கினார். அப்போ ஜிப்ரீல் ஓதி தான் காட்டுறாரு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுவார், அது காது வழியாக ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் போய் பதியும். அப்போ இது அல்லாஹ் கூட சொல்லி காட்டுறான். என்ன சொல்லி காட்டுறான்? லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி. ஜிப்ரீல் ஓதி காட்டும் பொழுது நாக்க போட்டு அசைக்காத, அவசர அவசரம் மனப்பாடம் பண்ணுவதற்காக வேண்டி. இன்ன அலைனா ஜமாஹு வ குர்ஆனா, அதை உன் உள்ளத்தில் ஒன்று திரட்டுவது நம்ம வேலை. இதா கரனாகு ஃபத்தபி குர்ஆனா, நாம் ஓதுனா நீ பேசாமல் அதை பின்பற்றிக்கிட்டு போயிட்டே இரு. அப்போ எப்படி இந்த குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது? குர்ஆன் ஓசை வடிவமாக, ஒளி வடிவமாகத்தான் அருளப்பட்டு இருக்கிறது, வரி வடிவமாக, எழுத்து வடிவமாக அருளப்படவில்லை. அப்போ குர்ஆன் பேப்பராக வரலைங்கும்போது, பேப்பராக வந்துருச்சுன்னு வைங்க, அப்போ இவங்க சொல்கிற அர்த்தத்துக்கு வந்துடும். எப்படி? இதை தொடமாட்டார், அப்படி காட்டி இதை தொடமாட்டார்கள் அப்படின்னு சொன்னால், ஓ இதை தொடக்கூடாதுன்னு விளங்கிக்கலாம்.
அவர் கொண்டு வந்து சொல்லும்போது ஒன்றுமே அவங்களுக்குள்ள இல்லை. இதை தொடமாட்டார்கள்னு சொல்கிறார்ல, தொடுறதை விதமாக அவர் தரவே இல்லை, ஓது தான் செஞ்சார். இப்போ நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ங்கிறேன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இதை தொடமாட்டார்கள்டா, இது எப்படி போய் தொடுறது? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதுவது தொடுவதற்குரிய விஷயமா? அது மெட்டீரியல், அது சத்தம், மெட்டீரியலை தான் தொட முடியும். பேப்பரை தொடலாம், மைக்கை தொடலாம், டேபிளை தொடலாம், கையை காலை தொடலாம். ஒன்றுமில்லாத சத்தத்தை தொட முடியுமா? ஒருவர் சத்தம் போடுறாரு, அந்த சட்டத்தை போய் நான் தொட்டுட்டேன்னு சொல்ல முடியுமா? அப்போ இந்த குரானை எழுத்து வடிவில் அவர் தந்து இருப்பாரையானால் இதை தொடமாட்டார்கள் என்று சொல்வது அந்த பேப்பரை குறிக்கும். அவர் எழுத்தில் தரவில்லை என்று சொன்னால், அவர் ஓதிதான் காட்டுறாருன்னு சொன்னால் இதை தொடமாட்டாருங்கிறது அந்த ஓதுதலை குறிக்காது. ஏன்? ஓதுதலை தொட முடியாது. எழுதினால் தொட முடியும், ஓதுவது கையில் தட்டுப்படாது. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி 2-3 வசனம் இருக்குது, அங்கேருந்து படிக்கணும். தூய்மையானவர்களை தொடமாட்டார்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்க, இந்த புஸ்தகத்தை காட்டி ஜிப்ரீல் சொன்ன மாதிரி ஒரு ஏடுக்கு மாற விளங்கிக்கிட்டு என்ன செய்கிறாங்க, சட்டம் சொல்கிறாங்க. இதில் எப்படி வருதுன்னு கேட்டால், இதுக்கு முந்தி உள்ள வசனத்தை 56-75 படிச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால், இன்னஹூல குர்ஆனுன் கரீம் ஃபீ கிதாபின் மக்னூன் லாயமசு இலல் முத்தஹருன், இங்கேருந்து படிக்கணும். இந்த இதை தொடமாட்டார்கள், அந்த இதைங்கிறது எதை முன்னாடி இருக்கும், அது பார்க்கணும். இதைன்னு சொல்லுவோமையானால் அது எப்படி இருக்கும்? அதை எந்த ஒரு மொழியில் நம்ம இதைன்னு சொன்னாலும் என்ன இருக்கேன், அதுக்கு முந்தின வசனங்களில் சொல்லி இருந்தால் தான் இதைன்னு சொல்லுவோம். அப்போ இதைன்னு நல்லா சொல்கிறான்னா எதையாக இருக்கும் அப்படின்னு நம்ம தேடி பார்த்தா, அதுக்கு முன்னாடி எப்படி வருதுன்னு கேட்டால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? இன்னஹூல குர்ஆனுன் கரீம், இது கண்ணியமான ஒரு குரான். கரீம்டா கண்ணியமானது, இது கண்ணியமான ஒரு குரான். ஃபீ கிதாபின் மக்னூன், இது பாதுகாக்கப்பட்ட அந்த ஏட்டில் இருக்கிறது. இந்த குரான் கண்ணியமான குரான். உங்களுக்கு ஓதி காட்டுறேன், இது எங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றேன்னு கேட்டால், பாதுகாக்கப்பட்ட ஃபீ கித்தாபின் மக்னூன், பாதுகாக்கப்பட்ட ஒரு கித்தாபு, லவ்ஹுல் மஹ்பூல் என்று சொல்லக்கூடிய இறைவன் அனைத்தையும் பதிவு செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த மூல பதிவேடு இருக்குத, அதில் யாக்கு இது இருக்கிறது. அதை தொடமாட்டார்கள், அதை ஷைத்தான்களாம் நெருங்க முடியாது. அந்த பாதுகாக்கப்பட்ட பதிவேடு இருக்குது, அந்த ஹூ என்பது, அதை என்பது இதுக்கு முந்தின வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? ஃபீ கிதாபின் மக்னூன், அந்த மக்னூன் கிதாபை தான் குறிக்கிறது. பாதுகாக்கப்பட்ட கிதாபு எல்லாம் எழுதி வச்சிருக்கிறான்ல. அப்போ இதில் அல்லாஹ் என்ன சொல்ல வரான்னு கேட்டால், ஜிப்ரீல் ஆகிய அவர் உன்னை குரானை சொல்கிறாரு. வேறு யாராவது போய் அல்லாஹ்வுடைய வேதத்தில் கரெக்ஷன் பண்ணி சைத்தான்கள்லாம் எழுதி வச்சு அதை தப்பாக வழங்கிட்டு சொல்கிற நினச்சிடாத. குரான் இருக்கிற இடம் பாதுகாப்பான இடம், அதில் அசுத்தமான சைத்தான்கள்லாம் கிட்ட நெருங்க முடியாது. அப்படியான ஒரு இடத்துல இருந்து ஜிப்ரீல் கொண்டு வர்றாரு. அதை சைத்தான்கள் தீண்ட மாட்டார்கள், அதனால் எந்த ஒரு மிஸ்டேக்கும் வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவதற்கு தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், அதை தொடமாட்டாங்கங்கிறான். எதை எழுதி வச்சிருக்கிறான பாதுகாக்கப்பட்ட ஏடு, அதை மலக்குகள் தான் தீண்ட முடியும், கிட்ட போக முடியும். தூய்மையானவர்கள்னா மலக்குகள், தூய்மையாக இருக்கக்கூடிய மலக்குகள் தான் அதை அணுக முடியுமே தவிர, ஷைத்தான் கொண்டு முகமதுக்கு போட்டு விட்டார் நினச்சிடாத. ஷைத்தான்கள் நெருங்க முடியாது, அந்த இடத்துலேருந்து இது வருது. இப்போ இந்த எதை சொல்லி நுழைஞ்சிருச்சா இல்லையா? அப்போ குரானை எழுத்தை பற்றி இது பேசவே இல்லை. தொடமாட்டார்கள்னு சொல்வது அதை அந்த லவ்ஹுல் மஹ்பூலில் உள்ளதை யாரும் தொட முடியாது. மலக்குகள் மாத்திரம்தான் கிட்ட போக முடியுமே தவிர, தூய்மையானவர்கள்னா மலக்குகள், மனுஷனுக்கு கிட்ட போக முடியாது. இப்லீஸ் சைத்தான் ஜின்னுக்கெல்லாம் போக முடியாது, மலக்குகள் தான் போக முடியும். அவங்க தான் தூய்மையானவர்கள், படைப்பால் தூய்மையானவர்கள். அந்த ஒரு அர்த்தத்தில் தான் இந்த வசனம் அருளப்பட்டு இருக்குதுங்கும்போது, இது ரசூலுல்லாஹ்வுக்கு அருளப்பட்ட குரானை பின்னாடி தானே எழுதிக்கிட்டாங்க. இப்போ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதி காட்டினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணுவாங்க, எழுத தெரிஞ்சாலும் கூப்பிடுவாங்க, இது எழுதிக்கப்பா, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கேன்னு ஜிப்ரீல் ஓதுவார். ஆளை கூப்பிட்டு வந்து எழுதிக்கேம்பாங்க. அப்போ எழுதுவது பின்னால், இது அருளப்படும் போது தொடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. குரான் அருளப்பட்டு முடித்த பிறகு ஒவ்வொரு வசனத்தையும் என்ன செய்வாங்க, தோழர்களை கூப்பிட்டு எழுதி கொள்ளுங்கள்னு சொல்லுவாங்க. மனப்பாடம் செய்து கொள்ள சொல்லுவார்கள், எழுத தெரிந்தவர்களை கூப்பிட்டு எழுதி கொள்ள சொல்வார்கள். அப்படின்னு பார்க்கும் பொழுது
அப்போ குர்ஆன் வந்து அருளப்பட்ட காலத்தில் எழுத்தாக அருளப்படலைன்னா அதை தொடர பேச்சு வருமா? அதை பற்றி எல்லாம் பேசுவானா? இது வந்து பாதுகாக்கப்பட்ட ஏட்டை தான் பேசுகிறான்னு தெளிவாக தெரிகிறது. இந்த வசனத்துக்கு அவங்க வாதத்துக்கு சம்பந்தமே இல்லை. அதில் இன்னொன்று கவனிக்கணும், இவங்களோட அறியாமையை காட்டுறதுக்காக சொல்கிறேன். இப்போ குர்ஆன் இருக்குல்ல, குர்ஆனில் வந்து அந்த எழுத்து இபாதத்தா அதை ஓதுறது இபாதத்தா? ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, ஒரு குர்ஆனை கையில் வச்சுட்டு இருக்கிறாரு, எல்லா வசனமும் அதில் இருக்கிறது. இன்னொரு ஆள்கிட்ட குர்ஆனே இல்லை. அவர் என்ன செய்கிறாருன்னா குல் ஹுவல்லாஹ் அஹதுன்னு ஓதுறாரு. இப்போ அவருக்கு நன்மை கிடைக்கும், இவருக்கு கிடைக்காது. ஏன்? அவர் தான் குர்ஆனை ஓதுனதுக்கு தான் நன்மை. 1க்கு 10 நன்மை யாருக்கு கிடைக்கும்? இவர் குர்ஆனை வச்சுக்கிறாரே, குர்ஆனை கையில் வைத்திருக்கிற காரணத்தினால் 1க்கு 10 நல்லா கொடுப்பானா? குர்ஆனை எழுத்தாக எழுதி வைத்திருப்பது வந்து ஒரு பாதுகாப்பதற்கு ஒரு கருவிங்கிறதுக்காக அதுக்குன்னு ஒரு நன்மை வேண்டாம் எல்லாம் கொடுப்பானே தவிர, ஒரு ஹர்ஃபுக்கு 10 நன்மைங்கிறது யாருக்கு? ஓதுறவனுக்கு தான். இந்த மார்க் அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா? குர்ஆனை வந்து ஒழு இல்லாமல் ஓதலாமா, தொடத்தான் கூடாதான். இவங்க சட்டம் என்னது? நமக்கு மனப்பாடமாக தெரியுதுன்னு வைங்களேன். இப்போ அல்ஹம்து சூரா மனப்பாடமாக தெரியுது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஒழு இல்லாமல் ஓதலாமான்னு கேளுங்க அஜத்தில் போய். ஓதலாம். தொடலாமா? தொடக்கூடாது. அப்போ தொடர்றது வந்து இபாதத்தே இல்லை, அது வணக்கமே இல்லை. ஓதுறது இபாதத்தை வணக்கம். அந்த வணக்கத்தை செய்கிறதற்கு வந்து ஒழு தேவை இல்லையா, தொடுவதற்கு ஒழு தேவை. இது அறியாமல் விளங்குதா? இதை விளங்கிக்கணும். அடுத்ததாக வந்து இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இஸ்லாம் மார்க்கத்தை வந்து பரப்புறதுக்காக என்ன செஞ்சாங்கன்னா, பல நாட்டு மன்னர்களுக்கு கடிதத்தின் மூலமாக அழைப்பு கொடுத்தாங்க. கடிதத்தில் எழுதி என்ன செய்வாங்க, இந்த மாதிரி நான் அல்லாஹ்வுடைய தூதராக வந்திருக்கிறேன், அல்லாஹ் தூதர் யாரையும் வணங்காத, நீ ஏற்றுக்கிட்டா நீ வெற்றி பெறுவாய், இல்லை என்றால் உன் குடிமக்களுடைய பாவம் சேர்ந்து உனக்கு வரும், அஸ்லிம் தஸ்லம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நீ வந்து என்ன செய்ய, ஈடேற்றம் அடைவாய் அப்படிங்கிற கருத்துப்பட பல நாட்டு மன்னர்களுக்கு என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதத்தை எழுதி அனுப்புகிறாங்க. அப்போ அந்த கடிதத்தை எழுதி அனுப்பும் பொழுது எத்தனை கிலோமீட்டர்கள் தூரம் உள்ள பிரயாணம், அந்த கடிதத்தில் மறக்காமல் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், எல்லாமே வேதக்காரர்கள் தான் சுற்றி ஆட்சியில் இருந்தாங்க. கிறிஸ்தவர்களும் யூதர்களும் தான் ஆட்சியில் இருந்தாங்க. அவங்க தான் வேலைக்கு வேதக்காரர்கள். அதனால் அந்த வேதக்காரர்களை அழைக்கக்கூடிய ஒரு குர்ஆன் வசனத்தை எழுதி தான் அழைப்பு கொடுத்தாங்க. எப்படி? யா அஹ்லல் கிதாப், வேதமுடையோரே நீங்கள் வாங்க, சரியான கொள்கைக்கு வாங்க அப்படின்னு அழைக்கக்கூடிய 3வது அத்தியாயம் 64வது வசனம். இந்த வசனத்தை எழுதி அதோடு அழைப்பையும் சேர்த்து அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சஹாபாக்கிட்ட கொடுத்து அனுப்புனாங்க. அப்போ இந்த கடிதத்தில் குர்ஆன் வசனம் இருக்கிறது. அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு ஒரு சஹாபி போகிறாரு. எங்கே போகிறாரு? அடுத்த தெருவுக்கா? இல்லை, எத்தனையோ பல 100 கிலோமீட்டரை தாண்டி இருக்கிற ஒரு ராஜாட்ட கொண்டு போய் கொடுக்குறதுக்கு போகிறார். அவள் போகும்பொழுது அந்த பேப்பரை, ஒரு பேப்பரோ தோளோ ஏதோ ஒன்று கையில் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ எல்லா நேரமும் ஒரு உள்ள கூட இருப்பாரா? இருக்க மாட்டார். அந்த கடிதம் போய் சேர்வதற்கு 10 நாள் 15 நாள் கூட ஆகும். அந்த காலத்து பிரயாணத்தில் அந்த 15 நாள் அந்த கடிதம் அவரோட தான் இருக்கும். அந்த நேரத்தில் குளிப்பு கடமையானவரெலாம் ஆயிடுவார். அப்படி ஆனாலும் அது அவர்கிட்ட தான் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தூய்மையானவர்களை தவிர தொடக்கூடாதுன்ற சட்டம் மார்க்கத்தில் இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைஞ்சிருப்பாங்க, கடிதத்தை கொடுக்கும்போது கடிதம் குர்ஆன்லாம் இருக்குது, ஒழு செஞ்சுட்டு தான் போகணும், எங்கேயாவது ஒழு முடிஞ்சிருச்சுன்னா இறங்கிடணும் கீழே, ஒழு செஞ்சுட்டு தான் மர கையில் எடுக்கணும், தைமம் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படிலாம் சொல்லி அனுப்புனாங்க. அந்த கடிதத்தை கொண்டு போய் சேர்ற வரைக்கும் எவ்வளோ பெரிய நீண்ட நெடிய தூரங்களுக்கு போய் சேர்ற வரைக்கும் எந்த ஒரு சஹாபியத்தையாவது சொல்லி அனுப்புனாங்களா? பல மன்னர்கள் அனுப்புனாங்கல்ல. அப்போ இதை நீங்கள் புகாரி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 7வது ஹதீஸ், புகாரி வால்யூம் எடுத்தோன்னா 7ஆம் நம்பர் ஹதீஸில் இதை நீங்கள் பார்க்கலாம். 2941 பார்க்கலாம், இன்னும் பல இடங்களில் பார்க்கலாம். இந்த ஹதீஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஹெர்குலிஸ் மன்னருக்கு அனுப்பினார்கள், பஹ்ரைன் மன்னருக்கு அனுப்பினார்கள், அவருக்கு அனுப்பினார்கள், இவருக்கு அனுப்பினார்கள், சில பேர் அந்த கடிதத்துக்கு வரவேற்பு கொடுத்தார்கள், சில பேர் கிழித்து போட்டார்கள், அப்படியெல்லாம் வந்து சொல்லப்படுகிறது. அப்போ இந்த கடிதத்தை கொண்டு போகிறார்ல, கொண்டு போகிற சஹாபி வந்து ஒழுவோடவும் குளிப்பு கடமை இல்லாத நிலையிலையும் தான் 10 நாளைக்கு இருப்பார்னு சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட நிலையில் குர்ஆனை எழுதி கையில் வைத்திருந்தார் என்று சொன்னால், வைக்க கொடுத்தார்கள் என்று சொன்னால், தொடுவதற்கு தூய்மை தேவையில்லைன்னு வழங்குதில்ல. அதை விடுங்க. இந்த கடிதம் யார் கையில் கொண்டு கொடுக்கணும்? இப்போ காஃபிர் கையில் கொடுக்குறதுக்கு தான் எழுதி அனுப்புகிறாங்க.
அந்தப்படி காஃபிர் கையில் கொடுத்தாங்களா இல்லையா? காஃபிர் தூய்மையானவரா? தூய்மையற்றவர் கையில் கிடைக்கிறதுக்கு தானே கொடுத்து விட்டாங்க. அவர் தூய்மையே கிடையாது, இஸ்லாத்தை ஏற்றுக்கிறல. இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த தூய்மை அவர்கிட்ட இருக்காது. அவர்கிட்ட போய் இந்த வசனத்தை எழுதிந்தாங்க, முகமது நபி கொடுத்தாங்க அப்படின்னா அவர் கையினால் அந்த எழுத்தையே தொடுவார், அந்த பேப்பரையே தொடுவார், எழுத்தையே தொடுவார். தொடணுங்கிறதுக்கு தானே கொடுத்தே விட்டாங்க. தூரமாக இருந்து காட்டி படிச்சுக்கிறீங்க, கையில் கொடுத்துறேன்னு சொன்னாங்களா? அந்த பேப்பர் கொடுத்து விடும்போது என்ன செய்யணும்? இது குர்ஆன் வசனம்லாம் இருக்கிறது, அந்த மன்னருக்கு முன்னாடி இப்படி காட்டுங்க, கையில் தொட்டால் எடுத்துக்கிறங்க, தூரமாக வந்து படிக்க சொல்லுங்கள், அப்படியே சொல்லிவிட்டாங்க. அப்போ கொடுத்து விட்ட சஹாபியும் சுத்தமாக இருப்பார்னு சொல்ல முடியாது. யாருக்கு எழுதப்பட்டுச்சு அவரும் சுத்தமாக இருக்க மாட்டார். அப்போ அவர் தொடலாம்னா அவரை மாதவிடாய்க்காரங்களுக்கும் குளிப்பு கடமையான அதை விட மோசமா? உழு இல்லாதவர்கள் அதை விட மோசமா? ஏன் தொடக்கூடாதுங்கிற சிந்திக்கிறது தானே குர்ஆன் நல்லா தந்திருக்கிறான். தொட்டா என்ன, ஓதுனா என்னங்கிறேன். ஓதி சிந்திங்க. தொழுகைக்கு சொல்லப்பட்டிருக்கு, அது மாதிரி சொல்லப்பட்டிருந்தால் காட்டுங்க. இந்த மாதிரி பொதுவான வாசகத்தை கொண்டு தான் சட்டம் சொல்கிறீங்களே தவிர, மாதவிடாய் பெண்கள் தொழக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம்ல, அவங்க சொல்கிறோம், நம்மளும் சொல்கிறோம்ல, எல்லோரும் சொல்கிறோம்ல. இது ஏன் சொல்கிறோம்? சொல்லப்பட்டிருக்கு. ஒழு இல்லாமல் தொழுவாதீங்கன்னு சொல்கிறோம்ல. ஒழு இல்லாமல் தொழுன்னு நம்ம சொன்னோமா? அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்கிறான், தொழுகைக்கு முன்னாடி முகத்தை கழுவிக்கிறங்க, கையை கழுவுங்க. குர்ஆனில் தெளிவாக அல்லாஹ் கட்டளையிடுறான், அதை நம்ம சொல்கிறோம். அப்போ அல்லாஹ் சொல்வதை சொல்லணும். அப்போ மாதவிடாய் உள்ளவங்க குர்ஆன் ஓதாதீங்கன்னு சொன்னாங்களா? ஒழு இல்லாதவங்க குர்ஆன் ஓதாதீங்கன்னு சொன்னாங்களா? முஸ்லீம் அல்லாதவர் குர்ஆன் ஓதக்கூடாதுன்னு சொன்னாங்களா? இல்லை. அப்போ சொன்னதை சொல்லுங்கள், சொல்லாத இட்டுக்கட்டி சொல்கிறீங்க. அதுதான் நம்ம சொல்கிறோம். இன்னும் சொல்ல போனால் என்ன செய்ய, இந்த மாதவிடாய் வந்துச்சுன்னு வைங்களா, அவங்களுக்கு தொழுகையும் இல்லை, இந்த நேரத்தில் குர்ஆனை தொழக்கூடாதுன்னொன்னே அவங்க குமுதம் வாங்கி படிச்சுட்டு இருக்கிறாங்க. நீ குர்ஆன் ஓதக்கூடாதுன்னு சொல்லி குர்ஆன் படித்தா ஏதாவது ஒரு மார்க்கத்தையே படிச்சுட்டு இருப்பாங்க. தொடாத. அப்போ நான் என்ன செய்கிறேன், ராணி குமுதம் கல்கண்டு அதை கல்கி வாங்கி படிப்போம், இப்படி போயிட்டுருக்கு வண்டி. அப்போ அந்த மாதிரி எல்லாம் மார்க்கத்தில் இல்லாத ஒன்றையா சொல்கிறீங்க? குர்ஆனே சிந்திக்கட்டுமே, அல்லாஹ் தடுக்கலை, இல்லை தடுக்காத ஒன்றையா போட்டு நீ தடுக்கிறீங்க. இதை நம்ம விளங்கிக்கிறணும். அடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால், உமர் ரலியல்லாஹு சம்பவம் பெரிய ஆதாரம், பெரிய உலமாக்கள்லாம் இருக்கிறது பயங்கரமாக சொல்கிறது அதுதான். உமர் ரலியல்லாஹுடைய ரசூலுல்லாஹ் அவர் கொல்றதுக்கு போகிறார். வெட்டுறதுக்கு போன உடனே அப்போ என்ன செய்ய, வழி மறித்து ஒருத்தர் சொல்கிறார், எங்கேப்பா போகிற? இந்த முகமதை வந்து கொல்ல போகிறேன். எது கொல்ல போகிற? அவர் எங்கள் பழைய தெய்வங்களையெல்லாம் குறை சொல்கிறாரு. அது கொள்வது இருக்கட்டப்போ உன் தங்கச்சி இஸ்லாத்துக்கு வந்துச்சு, அதை போய் பாரு முதல்ல அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன செய்கிறார், கோவத்தோடு வாழை எடுத்துக்கிட்டு தங்கச்சி வீட்டுக்கு போகிறார். தங்கச்சி அக்கா சகோதரி வீட்டுக்கு போகிறார். போனவுடனே பார்த்தா அந்த குர்ஆன் சத்தம்லாம் கேட்குது. உள்ள நுழைஞ்சு அந்த வாசகத்தெல்லாம் காதில் கேட்குறாரு. தாஹாமா அன்சல்னா அலைக்கல், அந்த சம்பவத்தில் வருது, அந்த எழுதி வச்சுக்கிறாங்கல்ல, அந்த செய்தியில் அப்படி இருக்கிறது. அந்த வசனத்தெல்லாம் கேட்டவுடனே என்ன செய்கிறாரு, அப்படியே ஒரு மனமாற்றம் வருது அவருக்கு. சரின்னு சொல்லிட்டு அந்த கொண்டாங்க, அந்த நீங்கள் படிச்சுட்டு இருந்த பேப்பரை என்கிட்ட தாங்கன்னு கேட்குறாரு. காஃபிட்டெலாம் தரமாட்டோம், போய் குளிச்சு சுத்தமாகிட்டு வந்து அப்போ தான் தருவோங்கிறாங்க. இப்படின்னு சொன்னார்கள்ங்கிற ஒரு செய்தியை வைத்து கொண்டு பார்த்தீர்களா, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை தொட முடியவில்லை. அவர் இஸ்லாத்தில் ஏற்ற பிறகு தான் அவர் தொடுவதற்கு அனுமதித்தார்கள். இப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, ஒரு பஸாருங்கிற நூலில் இது இருக்கிறது. இது ஒரு ஆத்தன்டிக்கான செய்தியே இல்லை. இதை சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் யாருன்னா உஸ்மான் இப்னு ஸைதுன்னு ஒரு ஆள் சொல்கிறார். இவர் பலவீனமான ஒரு ஆள், பஸாரில் உள்ளது. இது போல் ரசூலுல்லாவுக்கு தெரியாது, ரசூலுல்லாஹ் சொன்னால் தான் சட்டம். அந்த அம்மா தெரியாமல் கூட சொல்லியிருக்கலாம், சரியான செய்தி இல்லை. நமக்கு சட்டம் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா என்பதுதான் சட்டம். இதே செய்தி பைஹக்கிலையும் இருக்கிறது. பைஹக்கில் வந்துச்சுன்னு சொன்னால் அதில் என்ன வருதுன்னு கேட்டால், காசிம் பின் உஸ்மான் அல் பஸரின்றவர் அறிவிக்கிறார். காசிம் என்பவர் அறிவிக்கிறார், அவரும் பலவீனமான ஆள். இந்த செய்தி வந்து 2 நூலில் வருது. 2லையுமே அறிவிக்கிற ஆளுக்கு வந்து 2 பலவீனமான ஆளாக இருக்கிறாங்க. அவங்க உறுதியான சரியான தகவல் அறிவிக்கிற ஆளுக்கு கிடையாது, கூட குறை அறிவிக்கிற ஆளுக்கு. அறிவிப்பாளர் சரியில்லாத காரணத்தினாலையும், இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தொடர்பு இல்லாத ஒரு செய்தியாக இருக்கிற காரணத்தினாலையும் இதை வச்சுக்கிட்டு தொடக்கூடாது முடிவு எடுக்க முடியும். அது ஆதாரப்பூர்வமான செய்தி மாற்றமாக வர இருக்குது. குர்ஆனை கொடுத்து விட்றாங்களே, எழுதி கொடுத்து விட்றாங்களே, காஃபிரான மன்னருக்கு போய் சேருத. நீண்ட பிரயாணத்தில் கையில் வச்சுக்கிட்டே போகிறார் அந்த சஹாபி. உழு இருக்கும், உழு போகும், பல மாதிரி நிலை இருந்தும் கூட அதை வந்து அந்த நிலையில் அந்த புஸ்தகத்தை கையில் வச்சுருந்தார். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், இவங்க ஒரு தவறாக சொல்கிறாங்க. குர்ஆன் வந்து சிந்திக்கிறதுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். என்னென்ன செய்யணும், யார் யார் செய்யக்கூடாதுன்னு தெளிவுபடுத்திட்டான்.
இது ஹுதல் லின்னாஸ், மனித குலத்துக்கு வழிகாட்டுறதுக்காக தந்திருக்குது. இன்னும் சொல்ல போனால் என்ன செய்கிறாங்கன்னா, நான் காஃபிருக்கெலாம் கொடுக்காதீங்க குரானுங்கிறாங்க. சரி, இப்போ குரானை கொடுக்கக்கூடாதுங்கிறீங்கள, ஏன் கொடுக்கக்கூடாது? அவன் இஸ்லாத்துக்கு வந்தவனா கொடுக்கணும். இஸ்லாத்தில் வந்தவனுக்கு கொடுக்கணுமா, இதை படித்தவன் இஸ்லாத்துக்கு வருவானா? இந்த குரான் வந்து ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பிறகு தான் சொல்லப்பட்டுச்சா, அல்லது குரானை கேட்டு இஸ்லாத்துக்கு மக்கள் வந்தார்களா? இந்த குரான் தானப்பா இஸ்லாத்துக்கு வராதவனை வர வைக்கிறது. அவன் கையில் கொடுத்தா தானே படிச்சுட்டு வருவான். நீ வந்துரு அப்புறம் தர்றேன்னு எப்படி சரியாக வரேன்? அப்போ அவனை நேர்வழிக்கு கொண்டு வரக்கூடிய எல்லா போதனைகளும் அதில் இருக்கும் பொழுது கையில் தூக்கி கொடுக்கணும். அவன் படிப்பான், இது அல்லாஹ்வுடைய வேதம் நம்புவான், அப்புறம் இஸ்லாத்துக்கு வருவான். அப்போ அதையும் தடுத்து வச்சு விட்டார்கள். குரான் அவனுக்கு கொடுக்காத, இவனுக்கு கொடுக்காதன்னு சொல்லிட்டு குரானிலிருந்து மக்களை அப்புறப்படுத்தி விட்டார்கள். பேணுதல் என்ற பேரில் செஞ்சிட்டாங்க. பேணுதல் தேவை தான். அந்த பேணுதல் அல்லாஹ் சொன்ன பேணுதலாக இருக்கணும். அல்லாஹ் சொல்லட்டு முதல்ல செய்வணுமா. மாதவிடாயின்னா தொடாதே, அல்லாஹ் சொல்லட்டும் கேட்போம். ஒழு இல்லாட்டி தொடாதே, காஃபீர் கொடுக்காத, அல்லாஹ் சொல்லட்டும் கேட்போம். நீ ஏன் சொல்கிற? அல்லாஹ் சொல்லாத ஒன்றை நீயா பேணுதலாக சொன்னால் நாங்கள் ஏன் கேட்கணும்? என்கிற அடிப்படையில் தான் இதை சொல்கிறோம். அது தௌஹீத் ஜமாத்து மட்டும்தான் சொல்லுதுங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் அந்த காலத்தில் சொல்லிட்டு வர்றாங்க. தௌஹீத் ஜமாத்து கொள்கை மட்டும் இல்லை, தௌஹீத் ஜமாத்து தான் இது அந்த ஏற்கனவே அறிஞர்கள் சொன்னதை எடுத்து மக்கள்கிட்ட, தமிழ் மக்களுக்கு வைக்கிது. அரபியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் நினைஞ்சிருக்கிறாங்க, இதை சொல்லியிருக்கிறாங்க கடந்த காலத்தில். இது புதிய கருத்து ஒன்றும் கிடையாது. இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணுங்க. குரான் வந்து வரி எழுத்தாக வரல, ஓசையாக வந்துச்சு, எழுதிக்கிட்டாங்க. அந்த எழுதுறது வந்து பின்னாடி செஞ்ச ஏற்பாடு. ஓசையாக வந்த குரானை வந்து எழுத்தாக ஆக்கி கொண்டது வந்து குரான் அருளப்பட்ட பிறகு செய்து கொண்ட ஒரு ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய ரசூல் செஞ்ச ஏற்பாடு. இப்போ அந்த மாதிரி பாதுகாத்து வந்தோமா? இப்போலாம் என்ன செய்யுதுன்னா, அது பேப்பர்லலாம் யாரும் பார்க்குறது கிடையாது. இப்போ எல்லாம் சாஃப்ட்வேராக போச்சு. கம்ப்யூட்டரில் குரானை பார்த்துட்ருக்குறாங்க, அப்போ செல்ஃபோனில் பார்த்துட்ருக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் காலம் போச்சுன்னு வைங்களேன், குரானுடைய ஆடியோவையும் இப்போ செல்ஃபோனில் தான் கேட்பாங்க, வீடியோவையும் அதை பார்த்து தான் ஓத போகிறாங்க. இப்போ ஓதலாம், இதெல்லாம் இல்லாமல் கூட போயிடும். பேப்பர்னால் செலவு காஸ்ட்டு ரொம்ப அதிகமாகுதா இல்லையா? குரானை வாங்குற எவ்வளோ செலவாகும்? ஒரு ஃபோனுக்குள்ளே 50 குரானை ஈஸியாக ஏற்றிட்டு போயிடலாம். அப்போ குரான் மட்டும் இல்லை, எல்லா புக்குகளையும் ஏற்றலாம். அப்படியான ஒரு வசதி வரும்போது இப்போ என்ன வரேன், இப்போ என்னுடைய இந்த ஃபோனில் வந்து குரான் இருக்குது, இப்போ இதை தொடலாமா? அது வருமா இல்லையா? குரான் ஆடியோ வச்சுருக்கிறேன், தொடலாமா? கம்ப்யூட்டருக்கு தொடலாமா? சிடியில் குரான் இருக்குது, அது தொடலாமான்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? மெமரி கார்டில் குரான் இருக்குது, அது குரானே இல்லையா? இவங்க ஏதாவது குரான் எழுத்தாவது குரான் இல்லைன்னு சொல்லிவிடலாம். அதை போட்டால் ஓதி காட்டுது. அது மெமரி கார்டை ப்ளே பண்ணி விட்டோம்னா என்ன செய்யுது? அதுக்குரிய சாதனத்தில் போட்டோன்னே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சத்தமே வருது, அது குரான். அப்போ அதை தொடலாமா? இப்போ அதெல்லாம் தொடலாம். அப்போ அதை தொடலாம், இதே மாதிரி தொடக்கூடாதுங்கிறீங்க. அப்போ பேப்பராக இருந்தால் மட்டும்தான் தொடக்கூடாதுங்க இவங்க சட்டம். மாதவிடாய் இருக்கிறவங்க கம்ப்யூட்டரில் குரானப்பா கம்ப்யூட்டரில் பண்ணலாம், மெமரிக்காக பண்ணிக்கலாம், ஃபோனில் வச்சுக்கிடலாம், அப்படி சொல்ல போகிறீங்களா? அப்போ இதெல்லாம் வந்து பாதுகாப்பதற்குரிய ஏற்பாடு, அவ்வளோதான். குரான் என்பது அந்த ஓசை தான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுறமே, அதுதான் குரான். ஏன் எழுதிக்கிட்டோம்? அப்போ தான் பாதுகாப்பாக இருக்கும். எது கம்ப்யூட்டரில் வச்சுக்கிட்டோம்? பாதுகாப்பாக இருக்கும். எதுக்கு மெமரி கார்டில் வச்சுக்கிட்டோம்? பாதுகாப்பாக இருக்கும். பாதுகாப்பதற்காக வேண்டி ஆடியோ வீடியோவாக என்ன செய்கிறோம்? அதை பதிவு பண்ணி வச்சுக்கிறோமே தவிர, குரான் என்பது எதுன்னு கேட்டால் அந்த ஓசை தான். ஓசையாகத்தான் இறங்கியது. ஓசை வந்து தொடுவதற்கு உரியது அல்ல, காதில் கேட்பதற்கு உரியது. அப்படின்னா என்ன செய்யணும்? அப்போ குரானை வந்து பேப்பரில் தொடக்கூடாதுங்கிறீங்கல்ல, ஓதுனா பஞ்சை வச்சு அடைச்சிக்கணும்னு சொல்லுங்கள். ஏன் காதில் போய் உள்ளத்தில் படுதா இல்லையா? தூய்மையானவர்கள் தானே அதை தொடுறதுக்கு அப்படி சொல்லிட்டு போங்க. ஒரு ஆள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ங்கிறார், உழு இல்லாட்டி காதை அடைச்சிக்கணும். ஏன்? குரான் காதில் போய் உழுவுத, இதயத்துக்கு போகுது. தூய்மை இல்லாத ஒரு ஆளுக்கு என்ன செய்யுது? இதயத்தில் போய் இறங்குத. அப்படி சொல்லுவீங்களா? குளிப்பு கடமையாக இருக்கார், அங்கே போய் என்ன செய்யக்கூடாது? அது குரானுடைய அலிஃப் லாம் மீம் தாலிகள் கிதாபுங்க கூடாது சொன்னால் என்ன செய்யணும்? அவருடைய கடமை என்ன? பஞ்சு வைத்து அடைத்து கொள்ள வேண்டும். ஏன்? அல்லாஹ்வுடைய வசனம் காது வழியாக போய் கல்புல இறங்குது. தூய்மை இல்லாதவர் கல்புல இறங்கலாமா? அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்போ வந்து தூய்மை இல்லாதவர்களுக்கு கல்புல இறங்கலாம், காது வழியாக இறங்கலாம், கண் வழியாக இறங்கலாம். அதெல்லாம் உண்மையில் கை வழியாக இறங்கக்கூடாதான். கை வழியாக உண்மை இறங்காது, தொடுறதுனால உண்மை இறங்காது. இப்போ நான் என்ன செய்கிறேன்டா, இப்போ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் எழுதியிருக்கிறேங்க, நான் இப்படி தொடுறேன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இறங்குமா? அது இறங்காது. பேப்பரில் எழுதி தொட்டு பார்க்குறேன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் எழுத்தை தொடுறேன், ஏதாவது வருமா? குரானுடைய எந்த ஒரு கருத்தாவது, ஒரு எழுத்தாவது, ஒரு சவுண்டாவது, ஒரு போதனையாவது உள்ளத்துக்கு அதில் போகுமா? போகாது. அதே நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் எழுதி பார்க்குறேன், இது போகும். அப்போ பார்க்கக்கூடாதுன்னு சொல்லு. குரானை தொட்டால் உள்ளத்தில் ஒன்றும் போகாது. எழுதியிருக்கிற குரானை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பார்த்தாண்டு வைங்க, அந்த எழுத்தை அப்படியே எழுத்தை கண்ணு படிக்குது,
கருத்தை உள்வாங்குது, உள்ளத்தில் இறங்குது. காதால் கேட்டான்னு வைங்க, அது குர்ஆன் உள்ளக்கே போகுது. அதெல்லாம் செய்யலான்னு சொல்லிவிட்டு இதை தொடக்கூடாது நடந்தோம். அப்போ ஒரு லாஜிக்கும் இல்லை, ஒன்றும் இல்லை. எதையா சொல்லணுங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க, சொல்கிற அறிவுக்கும் பொருத்தம் கிடையாது, மார்க்கத்துக்கும் பொருத்தம் கிடையாது. குர்ஆன் இது இவங்க சொல்கிறதுக்கு தரப்பட்டதே கிடையாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அந்த குர்ஆனை படித்து அறிந்து இஸ்லாத்தை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தரப்பட்டிருக்கிறது. வந்து ஏற்றுக்கிட்ட பிறகு அவனுக்கு தருவேன் என்று சொல்லக்கூடியது பைத்தியம், ஏமாத்துது, மோசடி. அது மாதிரியான வாதத்தை இஸ்லாம் செய்யவே செய்யாது என்பதை செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும்.